ஹாய்ங்க. தக்காளி புளி சேர்க்காத ருசியான ரசம் பார்க்கலாங்களா? இந்த கிளைமேட்டுக்கு எங்கே பார்த்தாலும் சளி காய்ச்சலுங்க. சளி காய்ச்சும்போது சாப்பிட்றக்கும் ஒன்றும் பிடிக்காது. வாயில் ஒரே கசப்பாக இருக்குங்க. இது மாதிரி ரசம் வச்சுங்க சுடுசாது கூட போட்டு பெசன்னு சாப்பிட்டு பாருங்க. அம்புட்டு ருசியாக இருக்குங்க. அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சா ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா செலவு ரசம் தாங்க. செய்யறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும். நெஞ்சு சளிக்குள்ள மருந்துங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் குருமிளகு, ஒரு சொட்டு எண்ணெயும் விட்டுங்க. நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து பிறகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கை பூண்டு எல்லாத்தையும் போட்டு அது கூடயே நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கின பிறகு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் மாற்றிங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இங்கே போகிறது ஆப்ஷனல் தாங்க. நல்லா சாப்பிடும்போது கடிப்படும், நல்லா இருக்குங்க. அதனால தான் போட்டேங்க. அதுக்கூடயே பார்த்துக்கோங்க, நம்ம ஆட்டி வச்சு மிக்சியில் ஆட்டி வச்சு இந்த செலவை எடுத்து ஊற்றிங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிப்படும் போது தான் பார்த்தீங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்குங்க. ஒரு கை பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா சூப்பரான ரசம் தயாருங்க. நல்லா சுடுசாதத்துக்கூட ரசத்தை ஊற்றிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மட்டன் சுக்கா செஞ்சுருந்தது கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ வந்து பயணம் தரும். நன்றி.